Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ரேஷன் கடைகளில் வேட்டி சேலைகள் வழங்கப்படாததால் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு வார்டுகளில் உள்ள பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் தொகுப்பில் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் திமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைவருக்கும் வேட்டி சேலை வழங்கு, அனைவருக்கும் வேட்டி சேலை வழங்கு, வழங்கு 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 வழங்கு, அனைவருக்கும் வேட்டி சேலை வழங்கு, அனைவருக்கும் வேட்டி சேலை வழங்கு. ஏமாற்றாதே 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 ஏமாற்றாதே, ஏழைகளை ஏமாற்றாதே ஏழைகளை ஏமாற்றாதே. நாகப்பட்டினத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரும்பு, மஞ்சள் குலை மற்றும் வாழைப்பழம் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை மிகவும் மந்தமடைந்திருப்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பொங்கல் பொருட்களை வாங்குவோர் மிகவும் குறைந்ததால் கடன் வாங்கி முதலீடு செய்த தங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாக சிறு வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். நாகப்பட்டினம் மட்டுமல்லாது கீழ்வேளூர், தேவூர், தலைஞாயிறு மற்றும் திட்டச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக முதலீட்டில் கடன் வாங்கி இறக்குமதி செய்த கரும்பு, மஞ்சள் கொத்து மற்றும் வாழைத்தார்களை விற்பனை செய்ய முடியாமல் வியாபாரிகள் தவித்து வருகின்றனர். கரூரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வாழைத்தார்கள் மற்றும் பூக்களின் விலை கடந்த வாரத்தை காட்டிலும் 2 மடங்கு உயர்ந்துள்ளது. பூம்பழம் ஒரு தார் 1000 ரூபாய்க்கும், ரஸ்தாலி 700 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 800 ரூபாய்க்கும், பச்சை நாடன் 600 ரூபாய்க்கும் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல மல்லிகைப்பூ 1 கிலோ 2200 ரூபாய்க்கும், முல்லை 2000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகராட்சிக்கு உட்பட்ட பாரதியார் தெரு பகுதிகளில் குளம் போல் கழிவுநீர் தேங்கி கிடப்பதாக திமுக நகர்மன்ற உறுப்பினரே புகார் தெரிவித்துள்ளார். பாரதியார் தெரு பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் சுத்தம் செய்யப்படாமல் தெருக்களில் குளம் போல் தண்ணீர் தேங்கி தொற்று நோய் பரவி வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நகராட்சி ஆணையர், திமுக நகர்மன்ற தலைவர் என அனைவரிடமும் பலமுறை புகார் அளித்தும் பலனில்லை என திமுக நகர்மன்ற உறுப்பினரே ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக குறைபாடு குறித்து வேதனை தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் இந்த சாக்கடை நீர் தேங்கி இருக்கனால அதிகமான கொசுக்கள் உற்பத்தியில் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு காய்ச்சல், புதுவிதமான காய்ச்சல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் இந்த முனிசிபல் எடுக்கலை. நகர்மன்ற தலைவரும் இது குறித்து எந்த விதமான கவனத்துக்கும் எடுத்து போகுது. 2-3 தடவை அவங்க கவனத்துக்கு எடுத்து போனது போதும், இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எப்போ ஏற்படும்னு தெரியலை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதுப்பேட்டை அருள்மிகு படவேட்டு எல்லையம்மன் கோயிலில் இருந்து திருப்பத்தூர் மாவட்டம் பாலூரில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு 5 பொன் ஆபரண பெட்டி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. அதிமுக நகர கழக செயலாளர் JK பழனி மற்றும் விழாக்குழுவினர் முன்னிலையில் துவங்கிய பொன் ஆபரண பெட்டி ஊர்வலம் குடியாத்தம் நகரின் முக்கிய சாலைகளின் வழியாக பாலூர் கிராம தர்மசாஸ்தா ஐயப்பன் கோயிலை சென்றடைந்துள்ளது. ஊர்வலமாக சென்ற பொன்னாபரண பெட்டியை பக்தர்கள் பரவசத்துடன் வணங்கினர்.